ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வசந்தகுமாரி பாலகிருஷ்ணன். உங்களுக்கு ஸ்டிச் நிட்டிங் சொல்லி கொடுக்குறதுக்கு வந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வாட்சிங் என்னுடைய நிட்டிங்க்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் வந்து லேஸ் பின்னி உங்களுக்கு காட்ட போகிறேன். லேஸ் பாருங்கள். லேஸ் இது வந்து பிலோ கவருக்கு ஓரத்தில் சைடில் தைக்கலாம், பெட்ஷீட்டுக்கு தைக்கலாம், மற்ற ஸ்கர்ட்டு அண்டர் ஸ்கர்ட் அதுக்கு கீழே ஓரத்துலேயும் தைக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு எது வேணாலும் நீங்கள் பின்னி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டிசைன் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நான் இந்த டிசைன் சொல்லிக் கொடுக்குறேன், கற்றுக்குறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பாருங்கள், இந்த த்ரெட்டு, இந்த த்ரெட்டில் தான் இது அவ்வளோ பின்னுனேன். 4 மீட்டர் பின்னியிருக்கிறேன். இதில் 4 மீட்டர் நான் பின்னி வச்சுருக்கேன். இந்த ஒரு இது அப்படியே இது பின்னி வச்சுருக்கிறேன். இது ஒரு பந்து. வாங்க போகலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், அதை எடுத்துட்டேன், பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இதை பின்ன ஆரம்பிக்கிறேன். இந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் இதில் வந்து 1 2 3 4 5 6 இது பின்னணும். 6 இது பின்னணும். செயின் வந்து 6க்கு இது இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை அப்படி வச்சுக்கணும். மாட்டிக்கிடணும். இப்படி ஒரு செயின் வந்திருக்கு பாருங்கள். ஒன்று 2 3 இப்படி செயின் பின்னிக்கிட்டே போங்க. இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி கை வசம் வைக்குமோ அப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பின்னிருக்கேன். 16 இதில் 1 2 3 இதை நீங்கள் 1 2 3 4 இதில் 2 விட்டு 2. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 2
2 3 மாட்டணும். 1 2 3 1 2. அதுக்கப்புறம் 1 2 3 மாட்டிக்கிறேங்க. இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினில் 1 2 3 1 2 3 மாட்டுங்க. அதுக்கப்புறம் 1 2 3 மாட்டுங்க. ஒன்று 2 3 மாட்டுங்க. மாட்டிட்டோமா? 1 2 3 4 5 6. அப்புறம் திருப்பிக்கிறங்க. 3 பின்னுங்க. 1 2 3 இதை அப்படி திருப்பிடணும். திருப்பிட்டு நீங்கள் இதில் போட்டுறணும். திருப்ப 1 2 3 திரும்ப இந்த இருக்குது பாருங்கள், இதில் இப்படி குத்தணும், எடுக்கணும். அதுக்கப்புறம் 1 2 3 திரும்ப மாட்டிட்டு அது உள்ள 2 விட்டு 2. அதுக்கப்புறம் 1 2 3 மாட்டிடுங்க. அதுக்கப்புறம் 1 2 3 திரும்ப மாட்டணும். இது இருக்க பாருங்கள், இந்த இப்படி இந்த இதுக்கு இடையில விடாமல். திரும்ப 1 2 3 திரும்ப மாட்டுங்க. திரும்ப மாட்டி இந்த இருக்க பாருங்கள், இதுக்கு உள்ளே விடாமல். இந்த செயினுக்கு இதுக்கு இடையில விடணும். இப்போ திரும்ப
3 செயின் பின்னி நீங்கள் இதில் விடணும். ஒன்று 2 3 1 2 3. இந்த பாருங்க, இது இருக்குல்ல, இப்படி இருக்கலாமா? இதில் நம்ம உள்ளே போடக்கூடாது. இந்த செயின் இருக்குது பாருங்க, இந்த செயினுக்கிட்ட அப்படி குத்தணும், அப்படியே எடுக்கணும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம 3 லைன் வந்துட்டோம் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் டிசைன் வரும். 1 2 3. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அடுத்ததில் 1 2 3 மாட்டுறோம். இந்த பாருங்கள், இந்த இடையில இந்த பாருங்கள், இதுக்கு இடையில இப்போ 1 2 3 மாட்டிக்கிறோம். இப்போ 1 2 3 மாட்டிட்டு இந்த பாருங்கள், இந்த இடம் தெரியுதுங்க. 1 2 3 மாட்டிக்கிறோம். மாட்டிக்கிட்டு இந்த இடையில பின்னிட்டோம்னா இப்போ 1 2 3 பின்னி மாட்டி இந்த இருக்கு பாருங்க, இது உள்ளுக்கு போடணும். நடுவு சென்டரில் பாருங்கள். அப்புறம் ஒரு செயின் பின்னி மாட்டிட்டு அதிலே போடணும். அப்புறம் ஒரு செயின் பின்னிட்டு அதிலே போடணும். 6 தரம் போடணும். 3 தரம் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு செயின் பின்னி ஒன்று 2 3 4 ஒரு செயின் பின்னிக்கிறணும். நமக்கு எத்தனை வேணுமோ போட்டுக்கலாம். நான் 6 போடுறேன், கொஞ்சம் கூட போட்டால் அழகாக இருக்கும். 1 2 3 4 5 6. அப்புறம் ஒரு செயின் மாத்திரம் பின்னிட்டு இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இதில் மாட்டிக்கிறோம். மாட்டாமல் சும்மா மாட்டிக்கிட்டு இப்போ இப்படி வந்திருக்கு. இப்போ நான் திருப்பணும். திருப்பிட்டு செயின் 6 செயின் 1 2 3 4 5 கூட போடலாம். 5 செயின் போட்டு
மாட்டாமல் இந்த கேப்பில் இடையிலே போடணும். ஒன்று 2 3 4 5 பின்னியிருக்கேன். மாட்ட வேண்டாம். மாட்டாமல் ஊசியில் மாட்டாமல் இந்த கேப் ஒன்று பின்னியிருக்கிறோம் இல்லையா, இது இடையில இப்படி போடணும். இருக்கா? அப்புறம் 1 2 3 4 5 மாட்ட வேண்டாம். மாட்டாம் இந்த கேப் இருக்குது பாருங்கள், இதில் ஒன்று போடணும். போட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி வரும், பூ மாதிரி வரும். 1 2 3 4 5 1 2 3 4 5 ஈஸியானது. உங்களுக்கு அழகாக பின்னலாம். செயின் 1 2 3 4 5 செயின் பின்னுறதை நல்லா கற்றுக்குறங்க. கற்றுக்கிட்டு அதிலே செயின்லேயே தான் எல்லா இதுவும் பின்னுறது. ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. 1 2 3 4 5 ஆனால் பின்ன ஆசையாக இருக்கும். நம்ம ஒரு டிசைன் பின்னிட்டோம்னா ஐயோ அழகாக இருக்குது, இன்னும் பின்னுவோன்னு தோன்றும், ஆசை தோன்றும். அதனால் நீங்கள் பின்னுங்க. பிலோ கவருக்கெல்லாம் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பின்னுங்க, 2 இல்லை 3 பின்னுங்க. 3 பின்னிட்டு மாட்டி இந்த பாருங்க, இந்த செயினில் இதில் இது உள்ளுக்கே போடுங்க. போட்டுட்டு இப்படி எடுங்க. பார்த்தீங்களா? வந்துட்டா 1 2 3 4 5 கட்டம் வரணும். 6வது கட்டத்தில் தான் இது பின்னுறது. இந்த கட்டத்தில் ஃபீல் பண்ணுறது 2 3 பின்னியாச்சு. இனி மாட்டணும். மாட்டிட்டு இந்த இடையில பாருங்க, அதில் இப்படி பின்னணும். ரொம்ப ஈஸிங்க. பின்னி பாருங்கள், அழகாக இருக்கும். 2 3 கலர் நூல்லையும் பின்னலாம். ஒயிட்லன்னு இல்லை, ஒயிட்டில் கொஞ்சம் அழகாக இருக்கும். கலரில் பின்னி உங்களுக்கு மேட்சாக பிலோ கவர் எது மேட்சாக இருக்கோ அதுக்கு பிடிக்கலாம். பாவாடைகளுக்கெல்லாம் கலர் பாவாடைகளுக்கெல்லாம் அந்த கலர் நூல்லே பின்னி பிடிச்சிங்கன்னா, லேஸ் பிடிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு 3 எல்லாம் 3ங்க. இந்த இது மாத்திரம் 6. இப்போது நான் இங்கே வந்துட்டு இங்கே இப்படி மாட்டியும் போடலாம். இல்லைன்னா இந்த உள்ள அந்த செயின் இருக்குது பாருங்கள், இந்த செயினில் வேற கூட இப்படி குத்திட்டு கூட பின்னலாம். மேலே இது வந்து தைக்கிறதுக்கு நம்ம துணியில் அந்த ஓரமாக வச்சு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் இந்த இது கீழே. திரும்ப 1 2 3 டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு மாட்டிட்டு இந்த பாருங்க, இது இப்படி வந்துருக்குதா. இதில் இந்த இடத்துல தான் அங்கேருந்து திரும்ப வரும்போது இதில் ஒரு செயினில் குத்தி தான் நீங்கள் பின்னணும். அப்போ இப்படி வரும், ஒரு நீட்டமாக வரும். 2 3
மாட்டிக்கிறேங்க. ஒன்று, 2, 3. இதில் மாட்டிக்கிறணும். மாட்டிட்டு இதில் போட்டுட்டேன்னா இப்போ திருப்பி 3 செயின் போட்டுட்டு திரும்ப நீங்கள் இந்த இதில் அப்படி குத்து. திரும்ப 3 போட்டுட்டு மாட்டிட்டு இதில் குத்தணும். இதில் நீங்கள் வந்து இந்த ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த இது அதில் பின்னி இங்கே போடுறது. இந்த இது வந்து ஃபில் பண்ணுறது. 2, 3 மாட்டிக்கிறோங்க. இப்போ இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததும் பாருங்கள், இந்த இருக்கு வரும். அதில் அப்படி குத்திடுறேன். இப்படி வரும். இப்போ மேலே வந்துட்டேன். திரும்ப கீழே வரணும். டர்ன் பண்ணி 2, 3 மாட்டிக்கிறோங்க. இதை கொஞ்சம் இப்படி டர்ன் பண்ணிக்கிறோங்க. ஒன்று, 2, 3 மாட்டிக்கிறோங்க. பார்த்தீங்களா? இப்படி தான் பின்னணும். பாருங்கள், காட்டுறேன். இப்படியே பின்னிட்டு போகணும். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ பின்னலாம். இந்த பாருங்கள், இதே மாதிரி பின்னிடுவேன். இப்போ இப்போ நான் இது ஒன்று பின்னி உங்களுக்கு காட்டிட்டேன். இனி அடுத்ததையும் பின்னி காட்டுறேன். அடுத்த ஒரு ஃப்ளவரையும் பின்னி காட்டுறேன். அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிடுங்க. அப்போ பின்னிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு செயின் போட்டு இந்த கேப்புக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். ஒரு செயின், ஒன்று, 2, 3, 4 ஒரு செயின் பின்னிக்கிறேங்க. பின்னிட்டு இந்த பாருங்கள், இது வருதில்ல, இதில் இதை
மாட்டாமல் செயினுக்கு மேலே நூலை போடாமல் மாட்டிட்டோம். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு 6 பின்னணும். 5 6 சரி 5 சரி பின்னுங்க ஒரே நம்பர். 1 2 3 4 5 5 பின்னிட்டு இதை அதிலே போட்டுரும். 1 2 3 4 5 செயினுக்கு மேலே மாட்டாதீங்க. அந்த இது கேப் இருக்கும் பாரு, அதிலே போட்டுரும். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 போட்டோம். இப்போ 1 2 3 இதை மாட்டிட்டு மேலே போடணும். இப்போ திரும்பவும் 1 2 3 மாட்டிக்கிறோங்க. திரும்ப 1 2 3 1 2 3 ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லூஸாக பின்னி பின்னுங்க, சரியாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செயின் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. போக போக உங்களுக்கு பின்னல் சரியாக வந்துடும். ரெண்டு 3 மாட்டிக்கணும். மாட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த இதில் இடையில இப்படி போடணும். பார்த்தீங்களா, பின்னாச்சு. இப்போ ஒரு செயின் பின்னி திரும்பவும் 3 செயின் பின்னி அப்படியே கொண்டு வரணும். பாருங்கள் பாருங்கள், ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்களா, ஃப்ளவர்ஸ் வந்தாச்சு. இப்படி அழகாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை பின்னுங்க. இன்னும் அகலமாக வேணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த கட்டங்களை கொஞ்சம் கூடுதலாக போடணும். உங்களுக்கு பெரிய வீதியாக பின்னணும்னு சொன்னால் இந்த கட்டங்களை தான், செயின் தான் நீங்கள் முதல் பின்னி பழகணும். செயினே பின்னி பின்னி பழகி அந்த செயினுக்கே இப்படி போட்டு போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி நான் மாடலுக்கு பின்னி வச்சுருக்கேன். நான் அதை உங்களுக்கு பின்னி காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பின்னுங்க. ஓகேங்களா. ஊசி வந்து 5ஆம் நம்பர் ஊசி
ஊசி வந்து 5ஆம் நம்பர். இந்த பின்னியிருக்கேன் பாருங்க, பின்னியிருக்கேன். 4 மீட்டர் பின்னியிருக்கேன். 4 மீட்டர் பின்னியிருக்கேன். இன்னும் பின்னணும், இன்னும் பின்னணும். பெட்ஷீட்டுக்கு ஓரங்களுக்கு பிடிக்கிறதா இருந்தாலும் கூடுதலாக வேணும், இன்னும் பின்னணும். இன்னும் நூலெல்லாம் வாங்கி இன்னும் பின்னணும். உங்களுக்கு கலர் நூலில் பின்னுங்க. இன்னும் நான் நிறைய டிசைன் அடுத்த இதில் பின்னி காட்டுறேன். ஓகேங்களா? பாய்.